என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? இல்ல, காலையில தான் முதலமைச்சர் கிட்ட நாம 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதால ஏற்பட்டிருக்கிற பரபரப்பை பத்தியும் அடுத்த எம்பி எலெக்ஷன்ல இத்தனை சீட் கேரண்டியா வரும்னு அலையன்ஸ் பத்தி பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் பூதாகரமா வந்து நிக்குதே. உங்க புகழையும் செல்வாக்கியும் பொறுக்க முடியாம யாராவது உங்க பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறாங்களா தலைவரே? அப்படி ஏமால ஆத்திரமா இருந்தது அந்த மாங்காத்தல மணி மட்டும்தான். அவனையும் தான் போட்டு தள்ளிட்டாங்களே. ஒருவேளை அவன் செத்தத்துக்கு நாம தான் காரணம்னு நினைச்சு நம்மள பழி வாங்கறதுக்காக அந்த குரூப் அனுப்புன ஆளுதான் இந்த செபாஸ்டியனா இருக்குமோ? இந்த செபாஸ்டியன் யாரு, என்ன பண்றான்னு இதுவரைக்கும் விசாரிக்கல இல்ல? இல்ல. முதல்ல அத விசாரிக்கலாம். வாங்க. ஓகே ஓகே, சரி சரி, தேங்க்யூ. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ சார். என்ன நேத்ரன், யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கோவாவில் லிட்டில் ஹார்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கதான் செபாஸ்டியன் வேணி கூட தங்கினதா சொல்றாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். இவர் சொல்ற டேட்ல இவரும் வேணியும் அங்கதான் தங்கினதா ரிசப்ஷன்ல சொல்றாங்க. அந்த பேர்ல ஆளு தங்கினதா தானே சொல்றாங்க. இவர் தங்கினதா ப்ரூஃப் இல்லல்ல. ஓஹோ, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்படின்னா நீங்க இப்பவே நேரா கோவாக்கு புறப்பட்டு போங்க. போகும்போது என் போட்டோவையும் வேணி போட்டோவையும் எடுத்துட்டு போய் அங்க விசாரிச்சு பாருங்க. அதுலயும் ரூம் நம்பர் 557ல ரூம் பேரர் வாசிம்னு ஒரு பையன் இருப்பான். அவன் எங்க 2 பேரையும் மறந்துருக்கவே மாட்டான். அவங்கிட்டே கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. தம்பி, இனிமே நீ உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா? ஓகே மாமா. நீ என்ன பண்ற தம்பி? அப்படின்னா அதான் பூவாக்கு என்ன தொழில் பண்றேன்னு கேக்குற. அனாதை விடுதி நடத்துறேன். அனாதை விடுதியா? ஆமா. அத நடத்தி எங்க பொண்ணுக்கு சாப்பாடு எப்படி போடுவ? அதெல்லாம் என் மாமா பாத்துக்குவாருன்னு வேணி சொல்லியிருக்கா. இப்போதைக்கு நான் எந்த டென்ஷனும் எடுத்துக்கிறதா இல்ல. வேணி மாமாவுக்கு ஒரே பொண்ணு. அவளை கண் கலங்காம ஒரு பூவை பாத்துக்கிற மாதிரி தம்பி, அனாதை விடுதியோட அட்ரஸ் சொல்லு. நம்பர் 47 சபாபதி தெரு, சாலிகிராமம், சென்னை 93. ஏசிபி, அவ சொன்ன அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். அறிவு கட்டவன் பணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு பணத்துக்காக பிளே பண்றான். ஏசிபி சார், இவன் அட்ரஸ்க்கு போயிட்டு இவன் யாரு என்னன்னு விசாரிங்க. எஸ் சார். போகும்போது அந்த போட்டோவையும் எடுத்துட்டு போங்க. அங்க வேணியா இருக்காது தெரியுமான்னு கேட்டு விசாரிங்க. ஓகே சார். என்ன தலைவரே, பட்டு நடிச்சிட்டீங்க. பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? போகட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ பதறத்தை பார்த்தா இவன் நீ அனுப்பின ஆள் மாதிரி தெரியுது. ஐயோ, என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன எப்படி சொல்லுவாங்க? இங்க பாரு, இவன் கதையை எப்படி முடிக்கதான் போறோம். உன் புள்ளதான் இவன் வாரிசுக்கு அப்பாவா இருக்க போறான். மென்டலி பிக்ஸ் ஆயிடுங்க. நமக்கு இதெல்லாம் சகஜம் தானே, புரிஞ்சுதா? என்னப்பா கதை இப்படி திரும்புது? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்.
ஏய், நீ ஏன்டி இங்க வந்த? ஏய், நீ சும்மா இரு. ஏய், நீ தானடா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, ஏன்டா என் வாழ்க்கையை கெடுத்த? சார், டாக்டர் நான் சொன்ன சைக்கியாட்ரிஸ்ட் இவர்தான், டாக்டர் ஸ்வரூபன். வணக்கம் சார். வணக்கம். இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது கான்ஃபிடென்ஷியலா இருக்கும்ல? கண்டிப்பா சார். தகவல் எங்கேயும் வெளில போகாது. ஸ்வரூபன் ரொம்ப நம்பிக்கையான ஆள் சார். டாக்டர், நீங்க உள்ள போங்க. பேஷண்ட் உள்ளதா இருக்காங்க. நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க உடனே பேச ஆரம்பிக்கலாம். ஓகே மேடம். தேங்க்யூ. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எதுக்கு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட ரெஃபர் பண்றீங்க? வேணிக்கு வந்திருக்கிற சிச்சுவேஷன் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. தாயறியாத சூழ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேணிக்கே தெரியாம அவ கர்ப்பமா இருக்கான்னு நினைக்கும் போது உங்களுக்கு வேண்டாத யாரோ துல்லியமா திட்டம் போட்டு இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அந்த எதிரிகளுக்கு செபாஸ்டியன் ஒரு பகடக்காயா ஆயிருக்கானோன்னு தோணுது.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.